நீ இப்போ வந்து திடீர்னு இந்தமாரி சொல்கிற காலகாலமாக ஆட்சி ஆண்டுக்கிறோம் அவங்களாம் அதை சொல்லவே இல்லை. எம்ஜிஆர் காலத்துலேருந்து ஜெயலலிதா காலத்துலேருந்து மு.க.ஸ்டாலின் எதுவுமே சொல்லலையே. இவர் ஏன் சொல்கிறாரு? 717ன்றதே வந்து ஒரு 2000 கூட சந்தோஷம்தான். கூடக்கூடாது. எம்ஜிஆர் காலத்துலேருந்து இது அண்ணா காலத்துலேருந்து எம்ஜிஆர் காலத்துலேருந்து அது அம்மா காலத்துலேருந்து இருக்குது. இவர் புதுசாக வந்துட்டார், நடிச்சுட்டு வந்துட்டு இவர் வந்து மூட சொல்கிறாரு. அதில் நாங்கள் இருக்க முடியாது ஐயா. கஷ்டப்படுறோம், சாப்பிட்டா தான் உடம்பு வலி போவோம், தூக்கம் வரும். இதான் என் உண்மை. இப்போ கடை இல்லைன்னா மற்ற கை காலை ஒத்துறோம் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் யோசனை பண்ணலாம் அவங்க யோசிச்சிங்கன்னா. ஆனால் மற்ற கடை ஆனால் ஸ்கூலு கோயில் ஆகிட்டு தரக்கூடாது. நல்ல விஷயத்த பண்ணிடுறாரு. யாரும் இந்தமாரி பண்ணல. நல்லது தான். இன்னும் வருமானம் போயிடும். நல்ல விஷயந்தாங்க அது. 217 கடை இன்னும் மொத்தமே மூணுனா கூட நல்லா தான் இருக்கும். ஏன்னா தமிழ்நாடு வந்து போதையில் தான் இப்போ அடிமையாக இருக்குது. அது நல்லது, எல்லா குடும்பத்துக்கும் நல்லது. நல்லது தான் பண்ணுவார்னு நினச்சோம், நல்லது பண்ணுறாரு. இதேமாரி பண்ணிகிட்டே போனால் நல்லாயிருக்கும். டாஸ்மார்க்கு முன்னே நாங்கள் குடிக்கப்பட்டவனுங்க. நாங்கள் ஆதி காலத்தில் குச்சி நிற்கிறோம். எப்படி மூடப்படும்? மூடக்கூடாது, மூடக்கூடாது. எங்களுக்கு கை கால் ஊந்துடும், வயிறு வலிக்கும், தலை வலிக்கும், கை கால் ஊந்துடும். மாநிலம் விட்டு மாநிலம் ஆந்திராவுக்கு போக போகிறோம், ஸ்டேட்டு விட்டு ஸ்டேட்டு மாற போகிறோம். அவ்வளோதான், வேறு என்ன இருக்குது? ட்ரெயின் ஏறி போகிறோம். 25 ரூபா ட்ரெயின் டிக்கெட்டு தடாக்கு போனாங்க. அங்கே கம்மி ரேட்டு, இன்னும் சீப் அண்ட் பெஸ்ட்டு. அங்கே போய் குடிக்க போகிறோம். நல்லது, நல்ல விஷயம். நிறைய பேர் உடம்பு முடியாத சாகுறாங்க, எப்படியோ போகிறாங்க. நல்ல விஷயத்த பண்ணிடுறாரு. யாரும் இந்தமாரி பண்ணல. எல்லாருமே வந்து இருக்கணும், அதை பண்ண தான் சொன்னாங்க. வேறு எதுனா வந்து இது எல்லாம் போதை எவ்வளோ பசங்க என்னென்னமோ பண்ணுறாங்க. ஒருத்தவங்க உயிர் போகுது. நல்ல இது பண்ணிடுற, நல்ல விஷயம், பெரிய விஷயம். ஏன் மூணு அப்புறம் வருவாய் எங்கே போகிறது? அதில் நாங்கள் இருக்க முடியாது ஐயா. கஷ்டப்படுறோம், சாப்பிட்டா தான் உடம்பு வலி போவோம், தூக்கம் வரும். இதான் என் உண்மை. எங்களுக்கு கஷ்டம்தான். ஆனால் சில பேர் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. இப்போ கடை இல்லைன்னா மற்ற கை காலை ஒத்துறோம் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் யோசனை பண்ணலாம் அவங்க யோசிச்சிங்கன்னா. ஆனால் மற்ற கடை ஆனால் ஸ்கூலு கோயில் ஆகிட்டு தான் தரக்கூடாது. நல்லது தான். இன்னும் வருமானம் போயிடும் கவர்மெண்ட்டுக்கு, அதான். ஆனால் ஒரு விதத்தில் அது நல்லது தான். ஸ்கூலு கோவில் பக்கத்தில் தான் மூட சொல்லியிருக்காரு, மற்றபடி வேறு எதுவும் மூட சொல்லலை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கூலி தொழிலெல்லாம் நிறைய இருக்கிறாங்க. அதனால் இது வந்து ஓவராலாக மூட சொல்ல. ஸ்கூல் பக்கத்தில் இருந்தால் சில பல பிரச்சனை வரும். கோவில் பக்கத்தில் இருந்தால் லேடிஸ் போயிட்டு வருவாங்க, அந்த இடத்துல சில பல பிரச்சனை வரும். அதனால தான் அதை மூட சொல்லியிருக்காங்க. ஒயின் சாப்பை முட்டா எங்களை மாரி குடியாரெல்லாம் கை ஓதிட்டு இருப்பானே, என்ன பண்ணுறது? அதுக்கு சொல்லு. நீ இப்போ வந்து திடீர்னு இந்தமாரி சொல்கிற காலகாலமாக ஆட்சி ஆண்டுக்கிறோம் அவங்களாம் அதை சொல்லவே இல்லை. எம்ஜிஆர் காலத்துலேருந்து ஜெயலலிதா காலத்துலேருந்து மு.க.ஸ்டாலின் எதுவுமே சொல்லலையே. இவர் ஏன் சொல்கிறாரு? அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் மூட முடியாது. மூணுனா கலவரமே நடக்கும். மூடனா சந்தோஷம்தான். கோவில் ஸ்கூலு அந்த சைடு மூடலாம். இப்போ இந்த ஒயின் ஷாப் போனாங்கன்னா இங்கேருந்து 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடந்து போய் தான் வாங்கணும் நாங்கள். நல்ல விஷயந்தாங்க அது. 217 கடை இன்னும் மொத்தமே மூணுனா கூட நல்லா தான் இருக்கும். ஏன்னா தமிழ்நாடு வந்து போதையில் தான் இப்போ அடிமையாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இப்போ சாராயத்தை ஒழிக்கிறேன் ஓகே. இப்போ நீ வந்து இன்னும் நல்லா தான் இருக்கும். எல்லாத்தையும் ஒழிச்சிங்களா உங்கள் ஆட்சி நல்ல ஆட்சியாக இருக்கும். சின்ன வயசு எல்லாமே எதிர்பார்த்து உங்களுக்கு போட்டதே அதுதான். ஏன்னா நீங்கள் யாருமே மாறுற ஆள் கிடையாது. இவனுங்க ஏடிஎம்கே டிஎம்கே மாற்றம் வருதுன்னா ஜனங்க வந்து உங்கள் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை மரியாதை, அதை நீங்கள் பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும். 217 கடையை வந்து மட்டும் மூடுறேன்னு சொன்னாவே, இப்போ இங்கே ஒயின் ஷாப் இருக்குது, இங்கே மூடிட்டாங்க. சென்ட்ரலில் ஒயின் ஷாப் இருக்குது, போய் குடிக்க இருக்க போகிறாங்க, அங்கேயும் போய் குடிக்க தான் போகிறாங்க. அதான் மூணுனா மொத்தமாக மூணு. ஒரு மாற்றம் வேணும்னு தான் மக்கள் அரசியலில் ஓட்டு போட்டிருக்காங்க. கண்டிப்பாக அது மாதிரி மூடிக்கணுன்றது என்னுடைய ஆசை. எங்களுக்கும் செலவு கொஞ்சம் காசு மிச்சம். அது ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லையா. அவர் நல்லதை செய்தால் போதும். ஒவ்வொரு சந்திலையும் ஒயின் ஷாப் பக்கத்தில் பிளாக்ல விற்கிறாங்க. அந்த பிளாக்ல விற்கிறத முதல்ல எல்லாமே தடை செய்யணும். அதை மூட சொன்னதை பற்றி ஒன்றும் பிரச்சனை. மொத்தமாக மூடிட்டு இலவசத்தை நிப்பாட்டிடலாம். இலவசத்தை நிப்பாட்டிட்டு அவங்கவுங்க வேலை வெட்டிக்கு போவாங்க, உழைச்சிக்கலாம், சாப்பிட்டுக்கலாம். 58 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு கூட பணம் போட்டால் கூட பரவாயில்ல. குடும்பத்துக்கு எதுக்கு பணம் போடணும்? அவங்கவுங்க வேலை செஞ்சு சம்பாதிக்க போகிறாங்க. 58 வயசில் வயசானவங்களுக்கு ஒரு 2000 ரூபா பணம் போடுறேன் அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல. குடும்பத்தலைவி குடும்பத்தலைவங்க ஏன் போடணும்? கண்டிப்பாக இது மாதிரி ஏரியாவில் க்ளோஸ் பண்ண ஒரு செலக்ட் பண்ண ஏரியா கரெக்டு. கோயில் பக்கத்தில், பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில், ஸ்கூல் பக்கத்தில் இது மாதிரி பண்ணுறப்ப தான் அந்த பசங்களுக்கு கொஞ்சம் அந்த அவேர்னஸ் வரணும். மக்களுக்கு இன்னும் வரல, இப்படி க்ளோஸ் பண்ணாவது வருதான்னு பார்ப்போம். மூடக்கூடாது. எம்ஜிஆர் காலத்துலேருந்து இது அண்ணா காலத்துலேருந்து எம்ஜிஆர் காலத்துலேருந்து அது அம்மா காலத்துலேருந்து இருக்குது. இவர் புதுசாக வந்துட்டார்,
நடிச்சிட்டு வந்துட்டு இவர் வந்து மூட சொல்கிறாரு. ஏன்னா 3 நாள் பிளாக் ஓடிச்சுன்னா அநியாயமாக பிளாக் ஓடும். 180 ரூபானா 300 ஓடும். நம்ம வாங்கி குச்சிக்கிறேன் எனக்கு பார்க்கறது. ஒயின் ஷாப் மூடுறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஸ்கூல் பசங்களுக்கு கோயில் பக்கத்தில் இருக்கிறது எல்லாத்துமே நல்லதாக செய்யணும். வர சிஎம் வந்து நல்லது பண்ணிருக்காரு. ரொம்ப நன்றி. நல்லது தான் அது. மூடிட்டாங்க, நல்லது தானே, ரொம்ப நல்லது தான் இது. மூடினா இப்போ எல்லாரும் திருந்துவாங்க. இப்போ இதால் ஒரு பயம் ஒன்று வரும்ல. இப்போ பக்கத்தில் இங்கே இருக்குதுன்னா ஒரு 8 மணிக்கு இப்போ வந்து பாருங்களேன், ரோடு பிளாக் ஆகிடும். இந்த இடத்துல ஃபுல்லாக அந்த ஒயின் ஷாப்பில் அவ்வளோ கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். அதை மூடிட்டாங்கன்னா இன்னும் டிராஃபிக் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், எல்லாம் ஃப்ரீயாக போயிருப்பாங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும். எல்லா வீட்டு ஃபேமிலியும் கொஞ்சம் நல்லது தானே. எடுத்தோடனே ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாருன்னா ரொம்ப பெரிய விஷயம் தான். அவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லது தான் இது. அது நல்லது, எல்லா குடும்பத்துக்கும் நல்லது. நல்லது தான் பண்ணுவார்னு நினச்சோம், நல்லது பண்ணுறாரு. இதேமாரி பண்ணிகிட்டே போனால் நல்லாயிருக்கும். இங்கே கோயில் பக்கத்தில் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் எடு சொல்கிறாரு. மொத்தமாக மூணுனா தான் டோட்டலாக வியாபாரம் பாதிக்கும். எதுனாலும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இல்லை அது நல்ல விஷயம் தான். டாஸ்மாக் கடை வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல இல்லாமல் வைக்கிறது நல்லது தான். அது வரவேற்க விஷயம் சார். இந்த மது கடையினால் நிறைய பேர் உயிரிழந்துக்கிறாங்க, நிறைய குடும்பங்கள் வந்து கஷ்டப்படுறாங்க. சம்பாதிக்கிற காசெல்லாம் ஒயின் ஷாப்புக்கு மதுபானெலாம் கடை குடிச்சு அவங்க குடும்பத்தை நடத்த முடியல. இப்போ சிஎம் வந்து இது திட்டத்தை கொண்டு வந்தது ரொம்ப வரவேற்கக்கூடிய விஷயம் சார். ஏழைகள்லாம் வந்து இனிமேல் நிம்மதியாக வாழ்வாங்க. அது நல்லது தானே. வீட்டில் இப்போ ஒரு சரக்கு கடை ஓப்பன் பண்ணுறாங்கன்னா அதை குடிச்சிட்டு தானே வீட்டில் கலட் ஆகுது. அது மூடுறதுல எந்த தப்பு இல்லை, நல்லது தானே செஞ்சுருக்காங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? ஏன்னா இது சொல்லாமல் செய்கிறன்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே எப்படி சொல்கிறது, ஒரு புதிய ஒரு மாற்றம் தான். இந்த ஒரு அரசியல்ன்றதே ஒரு புதிய மாற்றம் தான். இதோட இன்னும் அதிகமாக இருக்கணும்னு நான் லைக் பண்ணுறேன். இந்த 717ன்றதே வந்து ஒரு 2000 கூட சந்தோஷம்தான். ஏன்னா லேடிஸ் இப்போ இந்த பப்ளிக்காக இருக்கட்டும், எதுவாகவே இருக்கட்டுமே, அதுக்கான ஒரு இது வந்து தாக்கத்தை கொஞ்சம் குறைக்கும். அதனால் கொஞ்சம் ஒரு விஷயங்கிறது ஓகே எல்லாருக்குன்றது சொல்கிறதுல என் தரப்புலையும் அது ஓகே அப்படின்னு சொல்லலாம். வரவேற்கத்தக்கது, பாராட்டக்குரியது, நல்ல விஷயம். தொடர்ந்து செய்யட்டும். வருமானத்தை ஒரு சைடு பார்க்குறீங்க, ஆனால் அதனால் எத்தனை குடும்பம் போகுது ஒரு நாளைக்கு. நல்லதுதான், நல்லது. இன்னும் அடுத்த அறிக்கை வரும், இன்னும் ஒரு 150 வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு. நல்லது தான். நிறைய டாஸ்மாக் நிறைய இருக்குது, பக்கத்தில் இருக்குது, நிறைய இருக்குது. நான் இப்போ கூட நேற்று கூட இன்ஸ்டாவில் பார்த்தேன், 6 o'clockலாம் ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க. மூடுறது நல்லது. நிறைய இருக்கிறது மெயினாக வந்து ஸ்கூல் பக்கத்தில், பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில், அந்த இடத்துலலாம் இருக்கிறத மூடலாம். டாஸ்மாக்ன்றது நிறைய தான் இருக்குது, அது கம்மி பண்ணால் நல்லது.